வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கசப்பே தெரியாமல் பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். ரொம்ப அதிகமாக வதங்க வேண்டாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கண்ணாடி பதத்துக்கு பாருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கிட்டாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தாலே போதும். இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிட்டு இருக்கிற பாவக்காயை எல்லாம் சேர்த்துடலாம். பாவக்காய் பொடிசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த மாதிரி எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இதை இப்போ மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இப்போ இடையில ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இதை கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் இதை நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். பாவக்காய் நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இப்போ மூடி போட்டு திரும்பவும் வேக வைக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இடையில 3 டைம் ஓப்பன் பண்ணி நல்லா இதை கலரை விட்டு வேக வச்சேன். இப்போ பாவக்காய் நல்லாவே வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்ருக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா கடைசியாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க. 5 நிமிஷத்து ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும் பாருங்கள். இப்போ நமக்கு பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. சாம்பார் சாதம், அப்புறமா தயிர் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். அவ்வளவுதாங்க, கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.